ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்க வந்த ராஜாதி ராஜா ஊழியத்தினுடைய சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய் காலையில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டினதற்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை கேட்கலாம். ஏசாயா புத்தகம் 59:19 வாசிக்க கேட்கலாமா? அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் உங்களுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இது மழை காலம். எங்க பார்த்தாலும் பயங்கரமா அநேக அணைகளிலிருந்து வெள்ளம் புறப்பட்டு வந்து ஊருக்குள்ள பாய்கிறது. அநேக இடத்துல பார்க்கிறோம், செய்தியில பார்க்கிறோம், டிவியில பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில அந்த வெள்ளம் வந்ததுன்னா ஒரு காரியத்தை தெளிவா சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு குடும்பத்துல பசுமையா இருக்கிறவங்க தேவனுடைய பிள்ளை, அந்த குடும்பத்துல அவங்க எந்த விதத்திலும் தேவனை தேடாம இருக்கும் போது அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்து அந்த வயலெல்லாம் நாசம் பண்ணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஆசீர்வாதத்தை அடிச்சிடுச்சு, அவங்க ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. காரணம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. ஆனா இங்க வேதம் சொல்லு, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் சாத்தான் என்று சொல்லுகிற சத்துருக்கு விரோதமாய் ஆண்டவர் என்ன பண்ணார்? கொடி பிடிப்பார், தடுப்பார். சங்கீதம் 33:20 வாசிக்கலாமா? நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத எத்தனையோ குடும்பங்கள். அதனாலதான் சொன்ன, வெள்ளம் போல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அலை வரும், ஒரு காட்டாத்தி வெள்ளம் வரும். அது பாத்தீங்கன்னா எத்தனை வீட்டை, எத்தனை குடும்பங்களை, எத்தனை வாழ்க்கை நாசம் பண்ணி இருக்குது. நிறைய பார்க்குறோம். அப்படியே அடிச்சுட்டு போவோம். அப்படியே அதே மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில ஒவ்வொன்று வாழ்ந்து இருக்கலாம், உயர்ந்து இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பை இழந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இங்க சொல்ல, நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன். எப்படி துணையா இருப்பாரு? இங்க வேதம் தெளிவா சொல்லுது. ஏசாயா புத்தகத்துல 25:4 வாசித்து பார்த்தீங்கன்னா அழகா சொல்வார். நம்மளுக்கு வாசிங்க. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், பெரும் வெள்ளத்தை போல கொடூரமானவன் அவன் வந்து நல்லவன் கிடையாது. சாத்தா ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னா கொடூரமான ஒரு சீரலோடு வேகமாய் பாய்வான். கொடூரமான ஒரு சீரல் மதிலை மோதி அடிக்கிற வெள்ளம் போல வருகையில, நீ ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் இருக்கிறாராம். பெரும் வெள்ளம் வரும், ஆண்டவர் அங்கே குறுக்க நிற்பார், மதிலா நிற்பார், நமக்கு அணியா நிற்பார், நம்ம சேதம் வராதபடி தடுப்பார். எவ்வளவு பெரிய அருமையான ஒரு காரியம். நமக்கு அவரே அரணா நிற்கிறார். கொடூரமானுடைய சீரல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளை அப்படியே அழிச்சிடணும், விழுங்கணும், முழுங்கணும். அதுக்குதான் இங்க வேதம் சொல்லுது. ஏசாயா 59:19 வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய். ஒருவேளை உங்க வியாபாரத்துல ஒரு பெரிய இழப்பு வந்து இருக்கலாம், இல்லை உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பயங்கரமான நிறைய காரியங்களை அனுபவிச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலையில இந்த வேலையில தேவ ஆவியானவரை அவனுக்கு விரோதமா கொடியேற்றுவார். உங்களை அழிக்க நினைக்கிறவோ, உங்களுக்கு விரோதமா எழும்பினவனே ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? தடுத்து நிறுத்துவார். அதனாலதான் வேதம் சொல்லுது. சங்கீத புத்தகம் 124:1-3 வரைக்கும் வாசிக்கலாமா? மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அவ்வளவு பயங்கரமான கொடூரமான ஒரு கோபம். அப்படின்னா ஒரு மனுஷன் உயிரோடு விழுங்குறான்னா என்ன அர்த்தம்?
அது மாதிரி தான் இந்த வெள்ளமும், பெரும் வெள்ளம். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு இழப்பு உண்டாக்க பார்க்கிறான், அழிக்க பார்க்கிறான், நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ள பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு விரோதமா நான் கொடியேற்றுவேன். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமா கொடியேற்றுவார். அப்படின்னா இங்க வேதம் என்ன சொல்லுது? நம்ம கூடவே இருக்கிறார். அலைகள் மோதும், வெள்ளம் புறப்படும், காற்று வீசும், கடல் கொந்தளிக்கும், பயப்படவே பயப்படாத. ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். மார்க்கு புத்தகத்துல 4வது அதிகாரம் 39 வாசிக்கலாமா? அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதியா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதி உண்டாயிற்று. ஆண்டவர் அடக்குவார். ஆண்டவர் சத்ருனுடைய எல்லா உபத்திரவங்களையும் கொடூரமான அலைகளை அதட்டுவார். அதனால தேவனுடைய பிள்ளைகளை கவலைப்படவே வேண்டாம். நாமெல்லாம் பாதுகாக்கப்பட்டவங்க. தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார், நமக்கு அரணா இருக்கிறார், துணையா இருக்கிறார், பலனா இருக்கிறார், நமக்கு கோட்டையா இருக்கிறார். எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் அந்த கடற்கரை பகுதிக்கு போனீங்கன்னா அந்த அலை வந்து மோது கரையில பெரிய பெரிய கல்லுங்களை வச்சு அணை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அது வந்து மோதிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகும். ஆனா ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கோ அங்க வீடுகளுக்கோ யாருக்கும் எந்த பாதிப்பு வராது. அதே போல தேவன் நமக்கு நடுவில் குறுக்க இருக்கிறார். எந்த வெள்ளமும் நம்மளை சேதப்படுத்தாது, எந்த சத்துரு நம்மளை மேற்கொள்ள முடியாது. உங்களை யாராவது விரோதமா கோபமா உங்களை விழுங்க நினைக்கிறான்னா வெக்கப்படுவான். நீங்க ஒரு நாள் ஒரு சேதம் உங்களுக்கு வரவே வராது. தைரியமா இருங்க. ஆண்டு நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு துணையா இருக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால ஏசாயா 59:19 வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். அந்த சாத்தானுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். என் பிள்ளைகளை தொடாதபடி தடுப்பார். என் பிள்ளைகளுக்கு சேதம் வராதபடி நடுவில் நிற்பார். ஆண்டவரே, எங்க பக்கத்தில் இருக்கிறீங்க, துணையா இருக்கிறீங்க, பலனா இருக்கிறீங்க. காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.